வணக்கம். இன்றைக்கி நம்ம புடலங்காய் வேர்க்கடலை கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த புடலங்காய் வேர்க்கடலை கறிக்கு முதல்ல நம்ம புடலங்காயை சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. ஏன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கணும்னு சொல்கிறேன்னா, ஒரு சிலர் புடலங்காயை விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிட்டோம்னா அது புடலங்காய் தான் தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். புடலங்காயை தான் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சாச்சு. இனிமேல் இதை எடுத்து வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த புடலங்காய்க்கு வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த புடலங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வேர்க்கடலை மசாலா தயார் செய்யலாம். அந்த வேர்க்கடலை மசாலாவுக்கு நமக்கு தேவையான பொருள் வரமிளகாய், மிளகு, அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சம் உப்பு. நான் இதில் ஏன் வேர்க்கடலை மசாலாவுக்கான அளவு சொல்லலைன்னா, கொஞ்சம் நிறைய வறுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். அப்புறம் இந்த புடலங்காய்க்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாவை புடலங்காய்க்கு மட்டும்தான் போடணுன்னு அவசியம் இல்லை. எந்த காய் வேணாலும் பொரியல் பண்ணும்போது கடைசியாக கொஞ்சம் போட்டோம்னா ரொம்பவே சுவை அருமையாக இருக்கும். அதுவும் சொரக்காய்க்கு இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சோம்னா அதனோட சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் இந்த மசாலா வறுத்து அரைச்சி வைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாவையும் மிளகையும் வறுத்தாச்சு. இதை தீ அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இனிமேல் இதை எடுத்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது வரமிளகாயை முதல்ல போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாய் சீக்கிரம் அரைப்படாதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி செய்கிறேன். அந்த மிளகையும் ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இதுக்கு வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்திக்கணும், பச்சையாக போட்டுறக்கூடாது. ஏன் இந்த மாதிரி மிளகையும் அரைச்சிட்டு அப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன்னா, வேர்க்கடலையை ரொம்ப நேரம் மிக்சியில் அரைச்சோம்னா பொடியாக வராமல் அது ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கும். அதனால தான் மிளகையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலையை சேர்த்துக்கிட்டு அரைக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலை பொடி தயாராகிடுச்சு. இந்த பொடி வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்ப அருமையாக இருக்கும். புடலங்காயும் வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேர்க்கடலை பொடியை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த புடலங்காய்க்கு 3 தேக்கரண்டி அந்த வேர்க்கடலை பொடி சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இதோட கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் காரசாரமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடலாம். இப்போ இந்த புடலங்காயெல்லாம் அந்த மசாலாவோட கலந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் தீயை அணைச்சிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், ருசியான புடலங்காய் வேர்க்கடலை கறி தயார். சாப்பிடலாம்.